பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த உலகத்தை உண்டாக்கினார். எல்லா காரியத்திலும் விடுதலை தருகிற தேவன் உங்களுக்கும் இன்றைக்கு விடுதலை தருவார். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. இன்றைக்கு நீங்கள் இருளில் இருக்கிறீர்களா? உங்களுக்கு கடன் பிரச்சனைகள், போராட்டம், குடும்பத்திலே சமாதானம் இல்லை. இன்றைக்கு வேதத்தை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அநேக சகோதரிக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் இயேசுவை தொட்ட பொழுது அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து அவளை குணமாக்கினது. அவருடைய இருள் நீங்க ஆரம்பித்தது. சரீர பலவீனங்கள் மாற ஆரம்பித்தது. இன்றைக்கும் பலவீனம் மாறணுமா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பேசுங்கள். பர்திமே என்கிற ஒரு குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் சத்தம் இடும் பொழுது அவனை கேட்டு, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார். பார்வை அடைய விரும்புகிறேன் என்று சொன்னான். அவனுடைய இருள் மாறினது. தேவன் தொட்ட பொழுது அவனுக்கு பார்வை கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த உலகத்தை உண்டாக்கினார். எல்லா காரியத்திலும் விடுதலை தருகிற தேவன் உங்களுக்கும் இன்றைக்கு விடுதலை தருவார். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. இன்றைக்கு நீங்கள் இருளில் இருக்கிறீர்களா? உங்களுக்கு கடன் பிரச்சனைகள், போராட்டம், குடும்பத்திலே சமாதானம் இல்லை. இன்றைக்கு வேதத்தை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அநேக சகோதரிக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் இயேசுவை தொட்ட பொழுது அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து அவளை குணமாக்கினது. அவருடைய இருள் நீங்க ஆரம்பித்தது. சரீர பலவீனங்கள் மாற ஆரம்பித்தது. இன்றைக்கும் பலவீனம் மாறணுமா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பேசுங்கள்.